6 ஜூன் 2026 பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இந்த வீடியோ உங்கள் கண்ணில் தென்படுதுன்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட இந்த வீடியோ ரீதியாக ஏதோ ஒரு நல்ல மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க வருதுன்னு தான் அர்த்தம். இந்த உலகத்தில் கடவுள் நேராக வந்து இறங்கி நான் தான் காளியம்மா அப்படிலாம் சொல்லி கூட பேச மாட்டாங்க. நம்மளுக்கு சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சைனை வச்சு தான் என்ன நடந்துட்டுருக்கு, எத்தனை நடக்குது, என்ன நடக்க போகுதுன்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஹியூமனாக போகிறது நம்ம எல்லாருக்குமே மைண்ட் சப்கான்ஷியஸோட பவரும் இருக்குது, இன்ஸ்டிங்கோட பிலீஃபும் இருக்குது. ஸோ 6 ஜூன் 6ஆம் நம்பர் 6 என்னத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ட் வீனஸோட நம்பர், சுக்கிர பகவானோட நம்பர். சுக்கிர பகவான்னா யார்? காதலுக்கு உள்ள கடவுள். ஸோ உங்கள் செல்ஃபை நீங்கள் லவ் பண்ணுறதுல ஆரம்பித்து உங்கள் பிடிச்சவங்க கூட ஒரு லவ் லைஃப்பை தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டேயில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்களா அது டபுள் பண்ணாது, மல்டிபிள் பண்ணும் அந்த பவரை. செகண்ட் இம்பார்ட்டன்ட் டேட் வந்து 9 ஜூன். இந்த 9 ஜூன் பற்றி நிறைய வீடியோஸ் நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு வரலாம். நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள், நீங்கள் என்னென்ன பற்றி கூட பரவாயில்ல, சும்மா போய்ட்டு டிக்டாக்ல மற்ற சோஷியல் மீடியாஸில் போய் பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும். 9 ஜூனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லான பிளானெட்ஸ் இருக்குல்ல, வீனஸும் சரி ஜூபிட்டரும் சரி, இவங்க வந்து ஒரே அலைன்மெண்ட்டில் வர போகிறாங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா ஃபியூ இயர்ஸ் ஒன்ஸ் தான் அது நடக்கும், 30 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தான் அது நடக்கும். நெக்கட் ஆயான சில பேருக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆகாயத்தை பார்த்தா கூட அந்த பொசிஷனில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸோ ஜூபிட்டர்னா யார்? குரு பகவான். அவர் என்ன பண்ணுவார்னா பணம், சொத்து வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பாக்கியம் வேணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்க சுப காரியத்துக்குள்ள பிளானெட்டும் காதலோட ராஜான்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி, ஓகேங்களா? காதலோட ராஜா அப்படின்னு தான் நான் வந்து சுக்கிரனை சொல்லுவேன். ஸோ இவங்க 2 பேரும் அலைன் பண்ணுறாங்க. அங்கேருந்து கொஞ்ச நாள் சென்றுட்டு நம்மளுக்கு வந்து நியூ மூன் வரப்போகுது, ஃபுல் மூன் வரப்போகுது, இந்த மாதிரி ஃபியூ இம்பார்ட்டன்ஸான வந்து பிளானட்ஸ் வந்து அந்த பிட்வீன் வர சேரப்போகுது. ஸோ என்டையர் ஜூன் மந்த்தே நம்மளுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ் தான். ஸோ யாருக்கெல்லாம் என்னோட 1-to-1 கோச்சிங் இன்ட்ரெஸ்ட்டோ உங்களோட ஜோடியாக் படி நம்மளோட ஸ்பெஷாலிட்டி வச்சு உங்களுக்கு 1-to-1 சில விஷயம் நம்ம கைட் பண்ணுவோம், சைக்காலஜி அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் ரீதியாக. ஸோ அதுக்கு முதல் நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இஃப் யூ ஃபீல் இவங்களால நம்மளுக்கு ஜென்வின் ஏதாச்சும் நல்லது நடக்குன்னு தோணுச்சுன்னா டைரக்ட் கால் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப் பண்ணி ஓட்டோ மெசேஜ் படிச்சுட்டு புக்கிங் எடுத்திங்கன்னா we will call you instantly on the same day or maximum 1-2 daysக்குள்ளே. பிகாஸ் நம்ம நைட்லாம் கூட ஒர்க் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஓட்டோ மெசேஜ் பல தடவை வந்தோம், நீங்கள் வருஷ கணக்காக நீங்கள் ஹாய் அக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு உங்கள் பிரச்சனையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நம்ம வந்து சாரி, ஃப்ரீ கன்சல்டேஷன் நம்ம இப்போதைக்கு யாருக்கும் செய்ய கிடையாது. இட்ஸ் அ பெய்ட் பிஸ்னஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ வாங்க, நம்மள எல்லாம் வந்து இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு இல்லை, தெரியாத பல சிதம்பர ரகசியங்கள் இந்த பிரபஞ்சம் நம்ம குட்டி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 6 ஜூன் 2026லேருந்து வர டேட்ஸ் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக இது ரொம்ப 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 நல்ல மாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். இதை பற்றி இப்போ அவ்வளோ வீடியோ போடுறாங்க. யாருக்கெல்லாம் காசு கட்டி என்கிட்ட பேக்கேஜ் எடுக்க முடியும், டு நாட் வரி. நீங்கள் ஃப்ரீயாகவே சில வீடியோஸ் பார்த்து சில டெக்னிக்கை நம்பி செய்யுங்க, உங்களுக்கு நல்லது வரும். நான் இருக்கமே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், காசு கட்டி தான் அதை வாங்கணும் இல்லை, மனசார பிரபஞ்சத்தை நம்பணும்னா அது எந்த ரீதியும் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட கைடன்ஸ் வேணும் நினைக்கிறவங்களுக்கும் பிரபஞ்சம் கண்டிப்பாக நல்லதை செஞ்சு கொடுக்கும், நான் முழுமையாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆஃப் யூ. 6 ஜூன் அண்ட் ஆன்வர்ட்ஸ் வர இந்த என்டையர் மந்த் கடைசி வரைக்கும் எந்த டேட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்கள் வாழ்க்கை பல வருஷம் கஷ்டப்படுதுன்னா இன்னும் வரப்போகிற பல வருஷம் நீங்கள் கஷ்டம் தான் பட போகிறீங்களா, எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அது உங்கள் மூல நம்பிக்கை. சில பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன், மேனிஃபெஸ்டேஷன் வந்து அது வந்து கொஞ்ச நாள் தான் நிலைக்குமான்ட்டு. அப்படி என்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்படி சொல்ல, நாட் மை கிளையண்ட் அவார்ட். அவங்க வந்து பிகினிங்கில் அவங்க ஒரு காய் அவங்க ஃப்ரெண்டை அட்ராக்ட் பண்ணோன்ட்டு வந்துட்டு அண்ட் தென் நான் பேக்கேஜ்லாம் எடுக்கலை. அவங்க வந்து அவங்க சொந்தமாக செஞ்சுருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு அது என்ன நடந்துச்சுன்னு தெரில. பட் தென் நான் வந்து அவங்க காமெண்ட் நான் படித்தேன். ஸோ என்னோடய கேள்விகள் என்னன்ட்டுனா, நான் இருக்குமே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இன்டர் காஸ் பண்ணுறது, இன்டிமெசி பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ணுறது, டேட் பண்ணுறது, இதெல்லாம் கூட வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் எத்தனை பார்ட்னர் கூட இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும். அந்த பார்ட்னரோட கேரக்டரை நீங்கள் பார்க்கணும். எனக்கு அவர் நல்லா தெரியும்னு சொல்லாதீங்க. அவங்க வந்து உங்கள் லவ்ஃபே அவர் ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு என்னத்தை அவர் நல்லா தெரியும், வேணாமா நான் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்கிற பையன்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே அதுங்க பர்சனல், பட் அதுக்குன்னு வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஒன்றே அந்த டெக்னிக் உங்களுக்கு என்னன்னே புரியல பிகினிங்கு, அதுதான் உண்மை. பிகாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா நேற்றுக்கு அவர் உங்கள் கூட தான் இருந்திருப்பார். வேண்டான்றவங்க போய் இருக்கிறது, மற்றவங்க சொந்தமானவங்க இருக்குது, அதெல்லாம் பாசிபிள் ஆகும். ஆனால் ரொம்ப பேர் அதை செய்ய மாட்டாங்க, பிகாஸ் இட்ஸ் சோ டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி. வி டோன்ட் ஜட்ஜ் தட்.
பட் சில பேருக்கு இருக்கிற மூட நம்பிக்கை மேனிஃபெஸ்டேஷன் வந்து கொஞ்ச நாள் சொல்கிறவங்களுக்கு மட்டும் நான் ஒரு பதில் சொல்கிறேன். உங்களால் ஒரு 30 நாள் கண்டினியூஸாக கோவமாகவே இருந்துகிட்டு இருக்க முடியுமா? 30 நாள் கண்டினியூஸாக அழுதுகிட்டு மட்டுமே இருக்க முடியுமா? என்ன தான் அழுதாலும் மயங்கி தூங்கிடுவீங்க கொஞ்ச நேரத்தில். அப்புறம் குளிக்க போவீங்க, சாப்பிடுவீங்க, யார்கிட்ட பார்த்து பேசுவீங்க, ஃபோன் பார்ப்பீங்க. அப்புறம் தான் பிரேக் விட்டு தான் நீங்கள் அழுவவே ஆரம்பிங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை மெச்சூர், ப்ளீஸ் பி மெச்சூர் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹியூமனான நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து என்ன போர்ட்டலில் நடக்குதுன்னா உங்கள் எனர்ஜியில் தான் நடக்குது. ஸோ அந்த அக்காவுக்கு இந்த பதிலை தான் நான் சொல்ல விரும்பினேன். அதுவே உங்களுக்கு புரியல, உங்கள் எனர்ஜியில் தான் நடக்குது. நீங்கள் என்ன தான் புக்கில் எழுதுறீங்க, டெக்னிக் செய்கிறீங்க, காசு கட்டியே பேக்கேஜ் எடுக்கிறீங்க, என்ன செஞ்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட்கிட்டையும் பேசுகிறீங்க, வேற ஒரு க்ரஷ்கிட்டையும் பேசியிருக்கீங்க, இப்போ இருக்கிறவரையும் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்பரேட் எனர்ஜியில் தான் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இட் ஒன்ட் ஃபங்க்ஷன் தட் வே. இப்போ நீங்கள் வீடு சுத்தம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாப்பு, ப்ரூமு, சவுக்காரெல்லாம் பவுச்சோ தான் அது கரெக்டாக நடக்கும். நீங்கள் போய் சாம்பாரை ஊற்றி என் டைல்ஸை நான் போய் கழுவுறேன்னு சொன்னீங்கன்னா அது சாத்தியமாகுமா? சாம்பார் சாப்பிட்றது உடம்புக்கு இவ்வளோ நல்லது தெரியுமா? ஸோ நான் வந்து சாம்பாரை டைல்ஸில் ஊற்றி நான் டைல்ஸை சுத்தம் பண்ணுறேன். நோ ரைட். ஸோ தப்பான எனர்ஜியை போட்டு தப்பான விஷயத்த பண்ணிவிட்டு உங்களையே கிளைன்ஸ் பண்ணாமல் ஹீல் பண்ணாமல் மற்றவங்க மேலே கிராஜஸ் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே செய்கிற எனர்ஜியில் சரி எதுவுமே வந்து உருப்படாது, விளங்காது. அதுதான் அந்த அக்காவுக்கு வந்து ஐ ஹோப் திஸ் மெசேஜ் சர்வ். பிகாஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணி நிறைய பேர் படிச்சுக்கிட்டு வராங்க, நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு பிள்ளை பிறந்திருக்கு, நிறைய பேர் தமிழவங்க மட்டும் இல்லை, ஊர் பேர் தெரியாத ஜாதியில் கூட வெள்ளைக்காரவங்க, நைஜீரியன், இவங்க இந்தோனேஷியன்ஸ்லாம் இப்போ கூட மேனிஃபெஸ்டில் அவ்வளோ பேர் சக்சீடாக வாழ்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம முன்னோர்களை கொடுத்த நிறைய சக்தியான விஷயம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக ஜாலியாக வாழலாம். தப்பான மூட நம்பிக்கையில் போய் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, உங்கள் பாதையில் நடக்காதவங்க இல்லை அந்த விஷயத்துக்கு ப்ராப்பராக படிக்காதவங்களோட அட்வைஸை கேட்டு நீங்கள் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்து தச்சு பிரச்சனையா, ப்ராப்பராக மெடிக்கல் படித்த டாக்டர் பேச்சை கேட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரது ஒரு நியாயம். மெடிக்கல் டேர்மில் இல்லாதவங்க சொல்கிற ஏதோ ஒரு மூலிகையை வாங்கி நீங்கள் சாப்பிடுவீங்களா, மாத்திரை வாங்கி சாப்பிடுவீங்களா, அது பண்ணலாம். ஆனால் அதோட ரிஸ்க்கை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சேம் கோஸ். அந்த ஃபீலை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் என்றைக்குமே அட்வைஸ் எடுத்துக்கோங்க. டெஸ்பரேட்டில் இருக்கவங்க, அவங்க லைஃபே ப்ராப்பராக வாழாதவங்க, அவங்க மேனிஃபெஸ்ட் போட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நடக்கலன்னு சொல்கிறது வந்து நீங்கள் ஏற்றுக்கிறது வந்து அது கொஞ்சம் தப்பான விஷயம். வி டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் குட் or பேட் ஹியர். பட் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், உங்கள் லைஃப் ஸ்டைலே உங்களுக்கு வந்து ஒரு பாடம், அது ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு கண்ணாடி. அதில் இருக்கிற கூட குறைகளை நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஈகோஸ்டிக்காக வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் என்ன டெக்னிக் செஞ்சாலும் நடக்கும், ஆனால் அது நிலைக்காது. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி சேஞ்சஸ் கூட மேனிஃபெஸ்டேஷனில் ஹியூஜ் டிராஸ்டிக் சேஞ்சஸை நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ 1-to-1 நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்போ நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம். சிவன் அப்பா அவரோட அருளால் நம்ம கஷ்டம் எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்குது. ஓம் நம சிவாய. நல்லதுன்ற சக்தி மனுக்கு கெட்டதுன்ற விஷயம் எடுப்படாது. நல்லவங்க கடவுள் சோதிப்பார், கைவிட மாட்டார். ஸோ இன்னும் ஒரு 1 hour 6 June பிறக்க போது. ஏன் மனசார இந்த உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிக்கு நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிறேன். ஸோ கெட்டவங்க கூட உங்கள் பாத்தில் நல்லவங்களாக மாறுவாங்க. ஓம் நம சிவாய.